Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 2 வருஷமா சாதகமான இடத்துல இருந்தார். ஆனாலும் எல்லாருமே நாங்களாம் கோடீஸ்வரனா இல்லையா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படி இப்படி ஆகுன்னீங்க, ஆனால் நான் ஒன்றும் கோடீஸ்வரனாகல, அப்படியே தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் சனிப்பெயர்ச்சி கோட்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் இந்த தசாபக்தி அமைப்புகள்னு சொல்கிறோம்ல, அது தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அந்த தசாபக்தி அமைப்புகளின்படி நற்ற தசாபக்திகள் நல்ல பீரியடுன்னு சொல்லுவோம். அந்த ஜனனகால தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருந்திருந்தால் போன 2.5 வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பர். ஆனாலும் சொல்கிறேன், 90% கன்னிராசிக்காரர்கள் கஷ்டப்படலை. ஒரு 10% மட்டும்தான் கஷ்டப்பட்டீங்க. அவர்களுக்கு கூட இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் 7ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கசப்புகள் வரும். கணவனோடு மனைவியோடு சேர்ந்து இருக்க முடியாத சூழல்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக வரும். என்ன அப்படி வரும், என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனுக்கு வெளிநாட்டில் வேலை, மனைவிக்கு வெளிநாட்டில் வேலை, தூர இடத்துல வேலை, திடீர்னு டிரான்ஸ்ஃபர், வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியுது, மாதத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியுது, உறவு பிரியக்கூடிய தன்மைகள், கூட்டாளிகள் பிரியக்கூடிய தன்மைகள், நண்பர்களால் ஏதேனும் ஒன்றை பற்றி கை சுட்டுக்கிறக்கூடிய வேலைகள், இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வருங்க. ஆக கன்னிராசிக்காரர்கள் 1க்கு 2 முறையாக எல்லாவற்றையும் ஒரு மாதிரியாக பார்த்து நிதானமாக செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் வரும். இன்னொன்று, நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரனாக வருவீங்க. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், மற்றவங்க பேச்சுக்க. ஏன்னா சனி ராசியை பார்க்குறாரு இல்லையா, சனி ராசியை பார்த்தாலே என்ன நடக்கும், நம்மளே கடுமையான பிடிவாதக்காரனாக மாறிவிடுவோம். எல்லா நிலைமைகளையும் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ற மாதிரி உறவுகளில் ஏதாவது ஒரு மன வருத்தம், குறிப்பாக கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் மன வருத்தம். ஒரு 50-60 வயசுக்கு மேலானவங்களுக்கெல்லாம் புருஷங்கிட்ட ஏதாவது அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸு அல்லது மனைவியோட ஹெல்த் இஷ்யூஸு, மனைவியால் இதுவரைக்கும் வந்து கொண்டிருந்த வருமானம் ஒரு மாதிரியாக போகக்கூடிய தன்மை, கணவருக்கு ஏதாவது தொழில்துறை முன்னேற்றங்கள் இல்லாமல் போவது, வேலை மாற்றம் ஏற்படுவது, வேலை போவது, அல்லது அவரே தெரியாதனமாக கடன் வாங்கிட்டார், அல்லது இன்னும் நமக்கு தெரியாமல் அவங்க அண்ணன் தம்பிக்கு கொடுக்குறாரோ என்கின்ற மாதிரியான சந்தேக அமைப்புகள். இந்த 7ஆம் இடத்துல சனி வந்தாலே கணவன் மனைவி உறவு நட்பு போன்ற கூட்டாளிகள் பங்காளிகள் போன்ற அமைப்புகளில் எதையாவது பிரச்சனையை தருவார். பங்கு தொழில் கூட்டு தொழில் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நமக்கு கன்னிராசி, எல்லாருக்கும் கன்னிராசின்னு சொல்ல முடியாது. கன்னிராசிக்காரர்கள் மட்டும் இந்த கூட்டு தொழில் போகிற இடத்துல முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் மற்ற பார்ட்னர்ஸ்கிட்ட விட்டுட்டு நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, என்கிட்ட வராதிங்கப்பா என்கின்ற மாதிரி ஒரு 2 வருஷத்தை கொஞ்சம் சாவகாசமாக தான் கொண்டு போகணும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இப்போ அறிமுகமாகிறதன் மூலமாக அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு அஷ்டம சனி வரும் இல்லையா, அப்போ ஒரு மாதிரி காதல் தோல்விகள் வரும். ஜோதிடம்ன்றதே இப்போ அப்போ அடுத்து எப்போ என்ன நடக்கும்ன்றதை எதிர்காலத்தில் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். இப்போ 7ஆம் இடத்துல கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 2027 ஜூன் மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனியாக ஆரம்பிப்பார். அப்போ என்ன நடக்கும், இப்போவே ஒரு லவ்வை கொடுப்பார். 7ஆம் இடம் ஆண் பெண் அறிமுகத்தை கொடுக்கக்கூடியது அமைப்பு. ஒரு காதலனை கொடுப்பார், ஒரு காதலியை கொடுப்பார். அதன் மூலமாக அடுத்த 2 வருஷத்தில் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் வரும். ஆனாலும் பெரிய சோதனைகள் அப்படிலாம் இருக்காதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நார்மலான நல்ல சனிப்பெயர்ச்சியாக தான் அமைஞ்சிருக்கு இந்த 7ஆம் இடத்து சனி பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் இப்போது வருகின்றன. 100 மார்க்ஸ். தொட்டது துலங்கம், வசந்தத்தின் வாசல் திறந்துருச்சு, தங்கம் வந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, நினச்சதெல்லாம் நடக்க போகுது, வீடு கட்ட போகிறீங்க, வாசல் வாங்க போகிறீங்க, நல்லது நடக்க போகுது, அது நடக்க போகுது, எத்த வேணாலும் அப்படியே வார்த்தையில் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். அட்டகாசமான சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி மட்டுமா, சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்குது. அதுக்கப்புறம் மே மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே 9ஆம் இடத்துல போய் குரு மாறி குரு ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து 4 நாள்லேயே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி 11ஆம் இடத்துல கேது வரப்போகிறார். போங்க, அடிச்சாண்டா லக்கி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 12 ராசிகள்லேயே 2025 2026 நல்லா இருக்கிற ஒரே ராசி துலா ராசி தான். 2வது தான் மற்றதெல்லாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன, சோதனை தீரப்போகிறது, வேதனை விலகப் போகிறது, தூக்கம் வரப்போகிறது, நல்லது நடக்கப் போகிறது, பணம் கிடைக்கப் போகிறது, வாழ்க்கை அமையப் போகிறது, கணவன் மனைவி உறவு இனிமையாக இருக்க போகிறது, புள்ள பாக்கியம் கிடைக்க போகுது, தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க. அவங்கவுங்க அமைப்பிற்கு ஏற்றார் போல், இருப்பிடம் தகுதி கேட்டார் போல், சிலர் ஆயிரக்கணக்கில் சம்பாரித்து, சிலர் லட்சக்கணக்கில் சம்பாரித்து, சிலர் கோடிக்கணக்கில் சம்பாரித்து என்ற அவர்களுடைய தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நிரம்பினதுங்க இந்த சனிப்பெயர்ச்சி. பிறந்த ஜாதக அமைப்பில் மட்டும் உங்களுக்கு நல்ல தசாபக்திகள் நடந்துகிட்டு இருந்தால் அந்த 2 வருஷத்தில்
அப்படியே டாப் லெவலில் இருப்பீங்க. எல்லா லெவல்லையும் துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியில் வந்துடுதுங்க. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தலாம். வீட்டில் கூட எல்லாருடைய உறவும் எல்லாருடைய அமைப்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கும். கடன் தீரும். புதிய கடன்கள், வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும். அந்த கடனை தெளிவாக அடைக்க முடியும். வீடு வாகனம் சேரும். எதை தொட்டு எதை நல்ல விதமாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதை நல்ல விதமாக செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது வந்துடும். எல்லாவற்றிலும் நல்ல பேர் கிடைக்கும். இவரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இழந்து போன கெட்ட பேரை மறுபடியும் நல்ல பேராக மாற்றிக்குவீங்க. வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். எல்லா இடத்துல அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி முகத்தை சுற்றி பின்னாடி தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும். துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இதை விட வேணும் என்ன வேணும்? தன்னம்பிக்கை வரப்போகிறது. முகத்தில் புத்துணர்ச்சி வரப்போகிறது. எல்லா நிலைமைகளையும் கடந்த 2 வருடம் 3 வருடம் அகாலமாக இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை. எல்லாம் வயதிற்கேற்றார் போல தான். ஏன்னா 20 வயசுக்காரரும் பார்க்குறீங்க, 60 வயசுக்காரரும் பார்க்குறீங்க. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தற்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் 100% நல்லவைகளை 1% கூட மார்க்கை நான் குறைக்கல பாருங்கள். 100 மார்க் போட்டேன். ஏன்னா 3 பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆக எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல பாக்கியங்களை அடைய போகிறது இந்த துலாம் ராசி இந்த சனி பயிற்சியின் மூலமாக. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்திலிருந்து வந்த சனி இப்போது 5ஆம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களை போட்டு ஒரு 6 மாதமாக பிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது ஒரு வகையில் நல்ல அமைப்பு. இதில் என்ன நடக்கும்? 5ஆம் இடத்துல சனி வந்தாலே பிள்ளைங்களை பற்றி ஒரு கவலைகளை வைப்பார். நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய 50-60 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே குழந்தைகளால் ஏதேனும் ஒரு வகையில் கவலைகள் வரக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை பிரியக்கூடிய அமைப்பு. அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல தோளுக்கு மேலே வளர்ந்துட்ட குழந்தைகளுக்கு திருமணம், வேலை போன்ற காரணங்களால் பெண் குழந்தையை பெற்றுட்டோம்னு வைங்க, நம்ம மடியிலே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் புருஷங்க அவனை ஒருத்தங்கிட்ட கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டு வாமா, தண்ணி கொடுத்துனுமா அப்படின்னு தான் அனுப்ப போகிறோம். வீட்டோட மாப்பிள்ளையாக நம்ம யாரும் வச்சுக்கிறதுல நம்ம கலாச்சாரத்தின் அடிப்படையில். அப்போ பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் நியாயமான காரணத்தினால் அவர்களை பிரியக்கூடிய அளவிற்கு வீட்டில் ஒரு மங்கள காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆண் குழந்தைகளில் பெங்களூரு, ஹைதராபாத், மெட்ராஸில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தூர இடங்களுக்கு பிள்ளை போயிடுச்சே, பக்கத்திலே வச்சுருந்தேனே, ஒன்று கண்ணே கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்று வச்சுருந்தேன், அது இப்போ வேலை பார்க்குறேன்ட்டு வெளியே போகுது, சாப்பிடுச்சோ இல்லையோ, காப்பி குடிக்குதோ இல்லையோ, சோறு சாப்பிடுதோ, தானே சாப்பிடுதோ, யார்கிட்ட வாங்குதோ, என்ன வாங்குதோ என்கின்ற மாதிரி பிள்ளையை பிரிந்து ஒரு சுப பிரிவாக வரையக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்து சனியால் கண்டிப்பாக ஏற்படும். சில நேரங்களில் பிள்ளைகளை பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி 50 வயசுக்காரங்க 40 வயசுக்காரங்களுக்கு இருக்கும். படிக்க தான் போகுதா இல்லை வேறு எதனா ஒன்று செய்யுதா? 15 வயசு ஆச்சுனாலே எப்போ பார்த்தாலும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஃபோனை. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. லாக்கு வேறு போட்டுக்குது. யார் மெசேஜ் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸ்கூலுக்கு வேறு ஃபோனை கொடுத்து விட வேண்டியிருக்கு. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் அவரவருடைய வயதுக்கேற்றார் போல் குழந்தைகளால் வரும். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. பிள்ளையே எங்களுக்கு பிறகுலாம் கல்யாணமே ஆகலை, எங்களுக்கு என்னங்க ஏன் நடக்கும்? அதிர்ஷ்டம் அமைப்புகளில் சில விஷயங்கள் நல்லாவே நடக்கும். அப்படிலாம் 4ஆம் அதிபதியாகிய சனி 5ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல. இன்னொன்று, அவர் இருக்க போகிறதே குருவின் வீடு தான். அப்போ ஒரு குருவின் வீட்டில் சாந்தமான சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயற்சிகளை நல்ல விதமாகவே செய்யக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. புதிய புதிய எண்ணங்கள் வரும், புதிய புதிய முயற்சிகள் வரும். அந்த முயற்சிகளின் மூலமாக நல்லவைகள் நீங்கள் நடத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் வராத, எல்லாவற்றிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப முன்னேற்றம் உள்ள நல்ல சனி பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த சனி பெயர்ச்சி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.